இவ்வளவு போய் அயோக்கியத்தனமான அரசு இந்த அரசு தெரியுதா? நெகட்டிவ் பிளட் குரூப்போட கிட்னி எல்லாம் 1.5 கோடி ரூபாய்க்கு வித்துருக்காங்கப்பா. இது ஒரு விசாரணை நடத்தணும் உங்களுக்கு ஏன் தோணவே மாட்டேங்குது? விஜய்னு ஒருத்தர் சிக்கிட்டானா அந்த மேல எல்லா பழியையும் போடணும். 41 பேரு செத்ததுக்கு இவர் தான் முழுக்க காரணம். இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு விசாரணை கொள்ளும். அப்படித்தானே பார்க்க முடியாதா? நீங்க இவ்வளவு வேகமா நீங்க நார்மலா ஒரு கோர்ட் எஸ்ஐடி ஃபார்ம் படிச்சா நீங்க அதுக்கு சண்டை போடணும் சார். ஏன் டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க? பள்ளிப்பாளையத்தை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிற அந்த எஃப்ஐஆர் உடனடியாக எஸ்ஐடிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஒரு மாசத்துல ப்ராகிரஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்க இருக்காங்க. இப்ப இதுல அது மாதிரி எந்த உத்தரவையும் இந்த நீதிமன்றம் பிறப்பிக்கவில்லை இல்லையா? இதுல இவ்வளவு வேகம் காட்டுறீங்க. ஒரு மாசத்துல ஃபர்ஸ்ட் ப்ராகிரஸ் ரிப்போர்ட் இங்க சப்மிட் பண்ணுங்கன்னு கோர்ட் உத்தரவு போட்டிருக்கு. அதுக்கு நீங்க இன்னும் எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணாம இருக்கீங்க. அப்ப இந்த விஜய் கட்சியை முடிகிறதுக்கு இந்த விசாரணை எப்படி நீங்கள் பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் தெரிகிறதா? அந்த தீர்ப்பில் உயர்நீதிமன்றம் ஜஸ்டிஸ் செந்தில்குமார் தலைமையிலான அந்த அமர்வு ஆக்சிடென்ட் கேஸுக்கு எஃப்ஐஆர் போடுங்க, வண்டியை சீஸ் பண்ணுங்கன்னு போட்டிருக்கு. எவ்வளவு வேகமா பண்ணிட்டாங்க பாரு. இதுல கூட தான் போட்டிருக்கு. எங்கெல்லாம் கிட்னி தொடர்பான புகார்கள் வருதோ அத்தனை எஃப்ஐஆர் போட்டு போட்டீங்களா? சாதாரண பைக் ஆக்சிடென்ட் கேஸ் யாது? வண்டியில விழுந்துட்டான். இத்தனைக்கும் ஆக்சிடென்ட் நடந்த அந்த பைக்கோட உரிமையாளர் புகாரே கொடுக்கல. இன்னொன்னு சரியா ஓட்டாம கூடவே பேரலா ஓட்டி பாதி பொறுப்பு அந்த பையனுக்கும் இருக்கு. முழுமையான பொறுப்பு பையனுக்கு. பஸ் இப்படி போயின்னு இருக்குது. அவன் கொண்டு வீல் கடியில விட்டா இருந்தாலும் என்ன பண்ணுவாரு? வண்டி ஓட சொன்னா அவரை விஜய் பார்த்துட்டு அவன் ரோட்ல ஓட்டினா அவரு என்ன சார் பண்ணுவாரு? அதை சொல்றாங்கப்பா. பஸ் இப்படி போயிட்டு இருக்கு, பைக் இப்படி கையில பிடிச்சிட்டு இப்படி செல்ஃபி எடுத்துக்கிட்டு இப்படி ஓட்டானப்பா பைக். அப்புறம் வண்டியில வீல்ல தான் விடுவான். டிரைவர் மேல வழக்கு பதிவு பண்ணாங்க. இது இவ்வளவு வேகத்தை காட்டுறீங்களே, ஏன் சார் அதுக்கு பண்ணல? திருநெல்வேலி அவங்க இல்ல சார். அப்போ விஜய் மேலக்கு போடுமா? அப்ப செய்தது யார்? லோக்கல் ரவுடிஸ் தான் இத பண்ணிருக்காங்க. இதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த ரவுடிகளை இயக்குகின்ற ஒரு அந்த யாரு மந்திரி, 10 ரூபாய் மந்திரி இருக்காரு ஒருத்தராங்க. புரியுதா? நான் எப்ப போனாலும் விஜய் பாட்டா பாடிட்டு போயிட்டாரு, நான் வசனமா பேசிட்டு தான் வந்திருக்கேன் இது வரைக்கும். இன்னைக்கு தமிழ்நாடுல எல்லா இடத்துக்கு தான் போனாரு. கரூருக்கு வர்றப்ப மட்டும் ஏன் பிரச்சனை? என்ன பிரச்சனை? நான் சொல்றேன், பக்கா பிளான், பக்கா ஸ்கெட்ச் போட்டு தூக்கிருக்காங்க. இதான் உண்மை. பக்கா பிளான். உண்மை இல்லைன்னு யாரு மறைச்சாலும் உண்மை ஒரு நாள் வெளியே வரும். புரியுதுங்களா? விஜய் குறிவைத்து தாக்கப்படுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். திரு நக்கீரன் கோபால் இப்போ பேசுறீங்களா? விஜய் அவனே பேசுறீங்க, ஸ்டாலின் பேசு. என்ன அவன் பாட்டுக்கு அங்க உட்காந்துருக்கான், இவ்வளவு பேர் செத்து கிடக்குறாங்க சாராயம் குடிச்சு அப்படின்னு அன்னைக்கு பேசுங்க. இப்படி விஜய் பேச வேண்டிய தேவை என்னமா சொல்லுங்க. நீங்க அவன் பேசுற பாயிண்ட் கரெக்டா இருக்கலாம். அது கூட சார் அந்த கூட்டத்துல இருக்க செருப்பை எடுத்துட்டு வந்து விளாசணும்னு சொல்றாரு சார் விஜய. என்னம்மா இப்படி என்னமா ஆயிடுச்சு? விஜய் பிளான் பண்ணி ஒரு 40 பேர் சாப்பிட்டுண்டா அப்படின்னு செஞ்சிருந்தாங்கன்னா இந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் அவர் தகுதியான. அது இல்லைன்றது அவருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கான தேவை. இந்த விஷயத்தை வச்சு அரசியலை விட்டே ஓடிடுவான்னு பார்த்தா திரும்ப வரேன்றான். நோக்கம் என்னன்றா அப்படி சொல்லி சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு சார். விஜய் ரொம்ப மனமொழி வீடியோ எல்லாம் வெளியிட்டாரு. அவருக்கு இதயத்தில் வலி இல்லை, மனதில் அதற்கான வலியும் அந்த வேதனையும் இல்லை அப்படின்றது அந்த வீடியோ பார்த்தோன்னே தெரியுதான் சார். நீயும் கொஞ்ச நாள் தம்பியா தானே இருந்த. இந்த வெண்டிலேட்டர் என்ன சார் இங்க வச்சு அப்படி டப்பு டப்பு டப்புன்னு தெரியும். அதை வந்து சார் எப்படி வெளிப்படுத்துறது எனக்கு தெரியலப்பா. உண்மையில சீமான் அவர்கள் பேசியது, சீமான் அவர்கள் நேரடியாக விஜய் குற்றம் சாட்ட தொடங்கிவிட்டார். கோபால் நேற்று கொலகார பையன்ற ரேஞ்சுக்கு பேசிட்டார். சீமான் ஒரே நாள்ல இதெல்லாம் நடக்குது. சம்பவம் நடந்து 1 வாரம் ஆகுது. அன்னைக்கெல்லாம் வருத்தத்திற்கு ஒரு விஷயம் தான் திரும்ப சொன்னாங்க. நேற்று என்ன பேசினார்? விஜயை ஏன் கைது செய்யவில்லை? திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் மறைமுக டீலிங். தளபதி விஜய், தமிழ் மக்கள் stand for you. Come back, come back. தளபதி விஜய், தமிழ் மக்கள் stand for you. Come back, come back. தளபதி விஜய், தமிழ் மக்கள் stand for you. கரூர் நினைவின் காயம் இருந்தாலும் தளபதி விஜய் உன்னோடு நாம் தான் இருப்போம். தமிழ்நாட்டு மக்கள் குரல் கொடுப்போம். Come back தளபதி விஜய், எங்கள் நம்பிக்கை நீயே.